வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் காந்தி சார் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் வந்து இதை நோட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பட் இந்த காரணத்தை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓகே இதனால தான் அவர் எலிமினேட் ஆனார் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற 3 பேருக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருந்துருப்பாரு. அதில் இவர் வந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கை தூக்கிட்டு எனக்கு இது வேணாம், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் இதிலேருந்து விலகிக்கிறேன், என்னை நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரே வந்து பார்த்தீங்கன்னா வாய விட்டார். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் அவர் சொன்னது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நான் வழிவிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பர்டிகுலர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை அவர் டிஃபெண்ட் பண்ணி வாங்கியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவர் எலிமினேட் ஆகிருக்க மாட்டார் அப்படின்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தென் புரிதல். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற 3 பேருக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைச்சது. துஷார், ரம்யா, அதுக்கப்புறம் சுபிஷா. ஸோ இவங்க 3 பேருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த இடத்துல அவர் டிஃபெண்ட் பண்ணி அந்த 3 பேரில் இவர் ஒருத்தராக இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவர் எலிமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஸோ எவ்ரி டைம் லாஸ்ட் சீசன்லையும் சரி அதுக்கு முன்னாடி சீசன்லையும் சரி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து விட்டு கொடுத்தவங்க வந்து எலிமினேட் ஆன சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இப்பயும் ஆயிருக்கு. அதனால பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போறாங்க அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அதை டிஃபெண்ட் பண்ணி வாங்கியிருக்கணும். பட் இவர் வந்து தவறு விட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைண்டிங். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.